யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில போயிட்டு அங்கதான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிபிஆர் இந்த பிவட் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க மேனுவலா கால்குலேட் பண்ணி கையில வரைஞ்சு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆகி வந்ததுதான் இந்த பிவட் பாயிண்ட்ஸ், ஃப்ளோர் பிவட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ளோர் பிவட் பாயிண்ட்ஸ் எதுக்கு பேர் வந்துச்சுன்னா அவங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோர்ல இருந்து அந்த பிவட் பாயிண்ட்ஸ் தான் வரைஞ்சதுனால ஃப்ளோர் பிவட் பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பிராங்க் ஒச்சாவான்றவர் தான் என்ன பண்ணாருன்னா அந்த ஃப்ளோர் பிவட் பாயிண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இந்த டெய்லி பிவட் இருக்கா ஒரே ஒரு லைன், அது மட்டும்தான் இருக்கும். அது R1 R2 R3 இருக்கும், S1 S2 S3 இருக்கும். அது தவிர வேற எதுவும் இருக்காது. சோ சி பியூர் என்ன பண்ணாருன்னா நான் ஏன் பிவட் பாயிண்ட ஒரு லைனா வைக்கணும், நான் வந்துட்டு ஒரு ரேஞ்சா வச்சிரேன்னு சொல்லிதான் டிசி பிசி பிவட் பாயிண்ட்னு எடுத்துட்டு வந்தாரு. ஓகே ப்ரோ. ஓகேவா? இதுல இன்னொரு என்னன்னா டிசி தான் மேல இருக்கணும், அதான் டாப் சென்ட்ரல் பிவட் பாயிண்ட், பிசி தான் கீழே இருக்கணும். பட் சம்டைம்ஸ் பிசி மேல டிசி கீழே இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணாருன்னா R4 S4ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்தார். சோ பிராங்க் ஒச்சாவா புதுசா பிவட் பாயிண்ட் கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி இருந்த பிவட் பாயிண்ட கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அவரோட தியரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ இப்போ எப்படி வந்துட்டு சிபிஆர் போட்டாச்சு, சிபிஆர் நம்மளுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு R1 R2 R3 R4 தெரியும், S1 S2 S3 S4 தெரியும். ஆனா எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிறத சொல்றோம். சோ இப்போ சப்போஸ் கேண்டில்ஸ் வந்துட்டு சிபிஆர்லயே ஓபன் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ சிபிஆர்லயே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது வைடா இருக்கு, கொஞ்சம் வைடா இருக்கு. கரெக்டா ப்ரோ? ஆமா ப்ரோ. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதை விட வைடா இருக்கு. சோ நம்ம இப்ப இது மேல இருக்கிறது கொஞ்சம் வைடா இருக்கிறதுனால இது வைடுன்னு சொல்லுவோம், இத வந்துட்டு நேரோன்னு சொல்லுவோம். கரெக்டா? கரெக்டா ப்ரோ? ஓகே. இப்போ என்னன்னா இப்போ ஜெனரலாவே சிபிஆர்ல ஒர்க் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வைடா இருந்தா ரேஞ்ச் பவுண்ட், நேரோவா இருந்தா ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆனா கான்செப்ட் அப்படி கிடையாது. கான்செப்ட் அப்படி கிடையாதுன்னா இப்போ வைடா இருக்குன்னா ரொம்ப வைடா இருக்கும். இத பார்த்தாலே நம்ம சொல்லிட்டு ரொம்ப வைடுப்பா இப்படி பாரு. இப்போ இது எவ்வளவு ரொம்ப நேரோவா இருக்குல்ல ப்ரோ. சோ இந்த நேரோவா இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அன்யூஷுவல் நேரோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அன்யூஷுவல் நேரோ ரேஞ்ச் வரும்போது ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் டேவா வரும். ஓகேவா ப்ரோ? சோ இப்ப அதே மாதிரி இப்போ சிபிஆர் வந்துட்டு ரொம்ப வைட். சோ சிபிஆர் வைடா இருந்தா நேரோவா இருந்தா டே ரேஞ்ச் பவுண்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அனாலிசிஸ் கொஞ்சம் தப்பா ஆகலாம். சோ பேசிக்கலா எப்படி எடுத்துக்கலாம்னா அன்யூஷுவலா ரொம்ப வைடா, அன்யூஷுவலா ரொம்ப ட்ரெண்டிங்கா. ட்ரெண்டிங் டேனா எப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு லைன் தான் தெரியும். இருங்க ஒரே ஒரு ஸ்டாக் நான் உங்களுக்கு எடுக்கிறேன், அந்த ஸ்டாக் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப இங்க பாருங்க ப்ரோ, இந்த டேட் 14th பாருங்க, சிபிஆர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைனா தான் தெரியுதா? இது வந்துட்டு அன்யூஷுவல் நேரோ ரேஞ்ச். இந்த மாதிரி நேரோ ரேஞ்ச் அப்ப என்ன ஆகும்னா சிபிஆர் வந்துட்டு பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகும். அதாவது கீழேயும் போகும், சப்போர்ட் டச் பண்ணும், மேலேயும் போகும், ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா கேண்டில் ஓபன் ஆனது இங்க கீழே, நம்மளுக்கு கீழே போய் சப்போர்ட் S2 டச் ஆகிற மாதிரி ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு மேல போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு சிபிஆர் மேல க்ளோஸ் ஆகும். ஓகேவா? சோ கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னாவே 376ல இருந்துட்டு 395 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி அன்யூஷுவல் டேல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா சரி ஓகே நல்ல மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கேண்டில் வந்துட்டு ஓபன் ஆகுது. மெயினா சிபிஆர் வந்துட்டு பிராங்க் ஒச்சாவா வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா 15 மினிட்ஸ்க்கு தான் போவாரு.
ஓகே 15 மினிட்ஸ் வச்சுதான் அவர் வந்துட்டு ட்ரேடோ அனாலிஸோ எல்லாமே பண்ணுவாரு. சரி. ஆனா நம்ம இப்போ 5 மினிட்ஸ் வச்சுதான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால 5 மினிட்ஸ் வச்சே நம்மளும் போவோம். ஆனா ஒரு ரிவர்சல் பார்க்கணும், ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க 15 மினிட்ஸ்ல போய் பார்த்தாதான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பக்காவா கிடைக்கும். சரி. ஏன் சொல்றேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல ஒரு வந்துட்டு ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் போட்டிருக்கா. ஆமா. சோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த கேண்டில் கிரீனா வந்தா உடனே ட்ரேட் எடுத்துருவாங்க. ஆனா அது பாருங்க மேல அடிச்சுட்டு திருப்பி கீழே வந்துட்டான். ஆமா ஆமா. சோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகும்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா 15 மினிட்ஸ்க்கு மாத்திக்கோங்க. 15 மினிட்ஸ்ல மாத்தினீங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு கேண்டில் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் வரல, ஒரு கிரீன் கேண்டில் மாதிரி போயிட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே அப்டேட் தான் நானும் வந்துட்டு யூடியூப் சேனல்ல கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில் வந்தா எடுக்காதீங்க, ஃபாலோ அப் கேண்டில் கிரீன் கேண்டில் வேணும் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் போட்டிருக்கு. இந்த 2 கேண்டில் மட்டும் பாருங்க. இந்த 2 கேண்டில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். இந்த ஒரு கேண்டில் இருக்கு தெரியுமா, இந்த ஒரு கிரீன் கேண்டில், அது என்ன கேண்டில்னா அதான் இன்வெர்டர் ஹேம்பர். சோ இங்கதான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் செட்டப்பே வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்போ சப்போஸ் நம்ம இங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வைங்க, இதுக்கு மேலேயே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வைங்க, இங்க ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு, இங்க ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு, ரெண்டுமே ரிவர்சல் செட்டப். அதனால இங்க எடுக்கிறோம்னா நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்க வந்துருச்சு S1. சோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே கிடைக்காது எடுக்கலாமா வேணாமான்னு. சோ ஏதாவது ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் ஆகுதா இல்ல மேல பிரேக் ஆகுதான்னு பார்க்கும்போது அது பக்கத்துல இருக்க கேண்டிலே பிரேக் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். இப்ப இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலே பிரேக் கொடுத்துருச்சு. கொடுத்துருச்சா ப்ரோ? ஹை பிரேக் பண்ணிருச்சு. இப்போ இந்த சப்போர்ட் மண்ணியும் இது வந்துட்டு பிரேக் பண்ணிருக்கீங்க, லைட்டா ஒரு விக் மாதிரி போட்டிருக்கு. ஆமா ஆமா. சோ இது ஏன் விக் மாதிரி போட்டிருக்குன்னா இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு புல் பேக் எடுக்க வருது. ஓகே ப்ரோ. இந்த ஹை திருப்பியும் பிரேக் ஆகும்போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அங்கதான் நான் நேத்து என்ட்ரி எடுத்தேன். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. சோ என்ட்ரி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டார்கெட் வந்துட்டு நான் எப்பவுமே சொல்றதான், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதான் டார்கெட் வைக்கணுங்களா? ஆமா அதுதான் சேஃப் ப்ரோ, அந்த டார்கெட் தான் வைக்கிறது சேஃப். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க போச்சு எல்லாமே விக்கோட போயிட்டு இங்க வந்துட்டு விக் வச்சு வந்துருச்சு, திருப்பியும் கீழே வந்துட்டு இங்க வந்துருச்சு, நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு. ஆமா நம்ம ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னா வந்துட்டு 250ல இருந்தது 300 போயிட்டு திருப்பி 250 கீழே போயிருக்கும். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்க்கு வரும்போது அதை விட கீழே போயிரும். ஆமா ஆமா. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ வந்ததும் போச்சு சரி டக்குன்னு எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு காஸ்ட் எக்ஸிட் ஆக பார்ப்பாங்க. ஆமா. எதுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அடுத்த சப்போர்ட் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அதுல எடுக்க பார்ப்போம். ஏன்னா இப்போ நிறைய லாட்ஸ் வச்சு நிறைய பேர் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்களா, ஒரு 10 லாட் 30 லாட்னு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு 3 லாட் 4 லாட்னு செல் பண்ணிட்டே வந்துருவாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு பெரிய லாஸே இருக்காது. ஏன்னா வந்துட்டு 10 லாட் எடுத்துட்டு இங்க ஒரு 3 லாட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட்ல ஒரு 7 லாட் போட்டிருப்பாங்க. அடிச்சாலும் அவங்களுக்கு எப்படியும் காஸ்ட் 7 லாட்டுக்கு ப்ராஃபிட் வராது, 3 லாட்டுக்கு ப்ராஃபிட் வந்துடும். நம்ம ஒரு லாட்ல விளையாடும் போது என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ அங்க எடுத்துட்டு வர்றதா ரொம்ப டீசென்ட். ஓகேவா ப்ரோ? இதுதான் வந்துட்டு நேத்து நடந்த ட்ரேடுக்கு நான் சொல்றேன் ப்ரோ. எப்படி வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ நான் சிபிஆர் எடுத்துட்டேன் ப்ரோ. சிபிஆர் ஹைட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ட்ரேட் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட்
ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நிஃப்டி தான் நீங்க பார்க்க போறீங்க, பேங்க் நிஃப்டி தான் நீங்க பார்க்க போறீங்கன்னா அதுல டெய்லிலயும் அவர்லிலயும் எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரி. ஒரு நாள் ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லிலயும் அவர்லிலயும் எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. சோ இப்ப என்ன பண்ணணும்னா, என்னடா சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இது எப்படிடா எடுக்கிறதுன்ற டவுட் வரும். சோ அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா லைன் சார்ட் ஓகேவா ப்ரோ? சோ இப்ப என்ன பண்ணணும்னா வேற ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. எனக்கு என்ன தெரியுதுன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது. இப்ப என்ன மார்க்கெட் வந்துட்டு இப்படி சுத்தி ஆனா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்தும் அது கீழே போகாம தடுமாறிட்டு இருக்கு. சோ கீழே விழுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 8800 தொடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் 8960 to 8800 தொடும். சரி ப்ரோ. அதுக்கப்புறம் பெரிய திருப்பியும் கீழே உள்ளதுன்னா ஒரு பெரிய ஃபாலா ஒரு 8600 8200 திருப்பி தொடும். சரிங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. சோ இப்போ ஆனா மார்க்கெட் என்னன்னா பிரேக் அவுட் கொடுத்தும், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு, இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்டும் பண்ணிருக்கு, திருப்பியும் பிரேக் அவுட் கொடுக்காம தடுமாறிட்டு இருக்கு, திருப்பி கீழே விழலாமா வேணாமான்னு தடுமாறிட்டு இருக்கு. இந்த 3 கேண்டில் மட்டும் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நீங்க ஏன் இந்த 3த்தையுமே வச்சிருக்கானுங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் வருது, யாரோ ஒருத்தவங்க வந்து அக்யூமுலேட்டோ டிஸ்ட்ரிபியூட்டோ பண்ணிட்டு இருக்காங்க. அக்யூமுலேட்னா ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து மொத்தத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்புறமா அடிச்சு நொறுக்கிட்டு மேல போயிருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷனா ரீட்டைலர்ஸ்க்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவனுங்க கீழே போயிடுவாங்க. ஓகே ப்ரோ. சோ எப்படி பார்த்தாலும் ரீட்டைலர்ஸ்க்கு லாஸ் வர மாதிரி தான் பண்ணுவானுங்க. சோ டே சார்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவர்லி சார்ட் போயிடும். சரிங்களா? சரிங்களா ப்ரோ? சரி. சோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் அவர்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட சேமா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு நம்ம என்ன பார்த்திருக்கோம், இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டெய்லி அவர்லி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு வச்சுக்கோம். சோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு கரெக்டா வச்சுக்கணும். மார்க்கெட் வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பிரேக் ஆகுதா இல்ல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம போட்டு இப்ப 5 மினிட் சார்ட் தெரியுதா ப்ரோ? தெரியுதுங்க ப்ரோ. இப்ப திருப்பி சிபிஆர் போட்டுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம 5 மினிட் சார்ட்ல ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படிதான் கேண்டில்ஸ பாத்துட்டு இருப்போம். கரெக்டா? ஆமா ப்ரோ. யாரும் கேண்டில்ஸ வந்துட்டு இப்படி வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்படி யாரா கேண்டில்ஸ் பார்ப்பாங்களா? இப்படி பார்த்தா என்ன தெரிய போகுது? ஒண்ணும் தெரியாது. சோ அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஜூம் பண்ணிட்டு ஓகே ஒரு கேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் பாத்துட்டு இருப்பாங்க. கரெக்டா? சோ இப்படி பார்க்கும்போது கடைசியா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, என்ன சப்போர்ட் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. சோ நம்ம முன்னாடியே இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு நம்ம முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் நான் எப்படி நேத்து கண்டுபிடிச்சேன்னா, இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு 2 வாட்டி இந்த இடத்துல ஒரே நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இதுதான் ஆக்சுவலா வந்துட்டு டபுள் பாட்டம்னு நான் வந்துட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிப்டி வந்துட்டு டபுள் பாட்டம் எடுத்துட்டு மேல போக போகுது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். சோ அது இங்க டபுள் பாட்டம் எடுத்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு. சோ அதே சப்போர்ட் இன்னைக்கும் நடக்கலாம். அதனாலதான் நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். கரெக்டா அங்க ரிவர்சல் வந்துட்டு பாருங்க கன்சாலிடேட் ஆகி பிரேக்கே ஆகாம மேல போச்சு. இந்த கன்சாலிடேஷன் எதுக்கு பண்றாங்கன்னா ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு விட்டுருவானுங்க, இதுக்கு மேல இது கீழே போதா மேல போதான்னு தெரியாமலே விட்டுருவானுங்க.
ம், ம், ம். அதுக்கப்புறம் அவனுங்க எஃப்ஐடியை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகேவா ப்ரோ? சோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 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 இன்ட்ராடே பண்றதுக்கு முன்னாடி நம்ம சார்ட் செட்டப் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம போட்டுக்கணும். ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ட்ரி எக்ஸிட்டுக்கு போவோம். சோ என்ட்ரி எக்ஸிட்டுக்கு வந்துட்டு இப்போ இப்போ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு கேண்டில்ஸை மறைச்சிடுறேன். சோ இப்போ இந்த சார்ட் தெரியுதா ப்ரோ? தெரியுதுங்க ப்ரோ. சோ இப்போ ஒரு கேண்டில் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேண்டில் இப்போ இப்படி ஒரு கேண்டில் வரப்போகுது வைங்க. சரிங்களா? கேண்டில் எங்கெங்கெல்லாம் ஓபன் ஆகலாம்? ஒன்னு சிபிஆர்ல ஓபன் ஆகலாம். கரெக்டா? ஆமா. சோ அதுக்கப்புறம் எங்க ஓபன் ஆகலாம்? ஒன்னு சிபிஆருக்கும் R1க்கும் நடுவுல ஓபன் ஆகலாம். ஆமா ப்ரோ. இல்ல சிபிஆருக்கும் S1க்கும் நடுவுல ஓபன் ஆகலாம். சரி. இல்ல R1க்கு மேல ஓபன் ஆகலாம், இல்ல S1க்கு மேல S1 கீழ ஓபன் ஆகலாம். இந்த மாதிரி பிளேசஸ்ல தான் கேண்டில் ஓபன் ஆகும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ டெய்லியுமே பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் இப்படிதான் ஓபன் ஆகும். சோ இது தவிர வேற எந்த பாசிபிலிட்டிஸுமே இருக்காது. கரெக்ட் தான். சோ இப்படி கேண்டில்ஸ் ஓபன் ஆகும் போது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேண்டில்ஸ் வந்து சிபிஆர்லயே ஓபன் ஆகுதுன்னு வைங்க. சோ கேண்டில் சிபிஆர்லயே ஓபன் ஆகுது. சிபிஆர் வந்துட்டு ரொம்ப வைடா இருக்கு. சோ சிபிஆர் வந்துட்டு ரொம்ப வைடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சரி ஓகே. இப்போ இது பாருங்க. இப்போ கேண்டில்ஸ் சிபிஆர்லயே ஓபன் ஆகுதா? ஆமா ப்ரோ. இப்போ கேண்டில் சிபிஆர்லயே ஓபன் ஆச்சுன்னா மொத்தமாவே பாத்தீங்கன்னா ரெண்டு தான் நடக்கும். ஒண்ணு அந்த கேண்டில் சிபிஆர்லயே சுத்திட்டே வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அங்கேயே முடிஞ்சிரும். சரி. இல்ல அப்படின்னா கேண்டில் வந்துட்டு ஒண்ணு R1க்கு இல்லைன்னா S1க்கு அங்கதான் போகும். ஓகேவா? அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஏதாவது ஒரு நாள் நடக்கலாம். 80% வந்துட்டு S1 R1 பிரேக் ஆயிட்டு ஃபர்தரா மூவ் ஆகாது. ஒரு ரேர் கேஸ்ல நடக்கலாம். ஆனா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு அந்த R1 S1 அடிச்சிருச்சா அதோட வெளில வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கணும். சரிங்க. ஒரு 20% நடக்கிறத வச்சுட்டு நம்ம வந்துட்டு இனிமேல் அது எங்க வேணா போகும்னு சொல்லி நம்ம ஹோல்டு பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்றது கரைஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் நான் இந்த பிபிடில போட்டிருக்கேன். என்னன்னா இப்போ கேண்டில்ஸ் வந்துட்டு சிபிஆர்ல ஓபன் ஆகுதுன்னா அன்னைக்கு நாள் ரேஞ்ச் பவுண்ட் தான். ஓகே. ஒன்னு R1 S1 வந்துட்டு டார்கெட்டா வச்சுட்டு நம்ம அங்க முடிச்சிடணும். சரி ப்ரோ. ஓகேவா? இல்ல நீ ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா R1 பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கும். சரி. ஓகேவா? சோ இது தவிர சிபிஆர்ல ஓபன் ஆச்சுன்னா ரொம்ப பெருசா நம்ம எய்ம் பண்ணவே கூடாது. சரி. ஓகேவா? சோ இப்போ ஏன் ரேஞ்ச் பவுண்டா இன்னைக்கு வருது? அதுதான் இப்ப மெயின். இப்போ என்னன்னா இந்த கேண்டில் இந்த சிபிஆர் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்குன்னா ஏன் எதனால இது ரேஞ்ச் பவுண்டா இருக்கு? இதுக்கு முன்னாடி கேண்டிலும் பாருங்க ரொம்ப பெரிய ரேஞ்ச் பவுண்டா இருந்திருக்கா? நம்ம அந்த டேட்டுக்கே போவோம். ஃபுல்லாவே இதெல்லாம் வொலாட்டிலிட்டியோட தான் இருக்கு. சரி வாங்க கேண்டில்ஸ் வரும். இங்க பாத்தீங்களா? சோ இப்போ சிபிஆர் ஏன் வைடா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி. சிபிஆர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா போன நாளோட இன்னைக்கு சிபிஆரோட உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நேத்து கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கும்ல அதோட ஓபன் ஹை க்ளோஸ் லோ இந்த நாளத்தை வச்சுதான் சிபிஆர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மெயினா ஹை லோ க்ளோஸ். ஓகேவா? அதை வச்சுதான் சிபிஆர் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ சிபிஆர் வந்துட்டு வைடா இருக்க போகுது அப்படின்னா நேத்து அந்த கேண்டில்ஸ் பயங்கரமா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். சரி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கேண்டில் ஆரம்பிச்சது இங்க ஹை வந்துட்டு 944 லோ வந்துட்டு 9191 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு.
சோ இந்த மாதிரி 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால இந்த சிபிஆரோட ரேஞ்ச் வந்து வைடா இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ நேரவா இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட். சிபிஆர் வந்துட்டு மூவ்மெண்ட்டே கம்மியா கொடுத்துருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்டா 150 பாயிண்டா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு பாருங்க சிபிஆர் நேரவா இருக்கு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. சோ இதுதான் ரேஞ்ச் பவுண்ட் சிபிஆருக்கும் நேரோ சிபிஆர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, முன்னாடி நாள் கேண்டில்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துதான் ஃபார்ம் ஆகும். ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கேண்டில்ஸ் வந்துட்டு சிபிஆர்ல வரதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இந்த மாதிரி சிபிஆர்லயே ஓபன் ஆகுறப்போ வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் ப்ரோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரிங்க ப்ரோ. ஓகேவா? ஏன்னா அது வந்துட்டு எப்படியும் ஒரு டார்கெட் R1 S1க்கு போகும், இல்லனா சிபிஆர்லயே தான் ரோம் ஆக போகுது. ஓகே. அதனால செல் பண்றவங்களுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்ஷன் செல் பண்றவங்க தான். ஏன்னா டிகே நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேண்டில்ஸ் சிபிஆருக்கும் R1க்கும் இல்ல சிபிஆருக்கும் S1க்கும் நடுவுல வருதுன்னா என்ன ஆக போகுது? சரி. ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகும்னா, சோ இதான் இப்போ வந்துட்டு கேண்டில்ஸ் வந்துட்டு இதான் சிபிஆர், இந்த எல்லோ லைன் சிபிஆர், இந்த ரெட் லைன் வந்துட்டு S1. சோ இப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இதுலயும் இருக்கு ப்ரோ. ஒண்ணு என்னன்னா, கேண்டில்ஸ் வந்துட்டு சப்போர்ட் S1ல எடுத்துரும். சரி. இல்லங்க, நான் பெயிண்ட்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சோ சிபிஆர் வந்துட்டு பிளாக் லைன் வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ சப்போர்ட் S1 வந்துட்டு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்றேன்னா, இதுதான் ப்ரீவியஸ் டே லோன் வச்சுக்கோங்க, இந்த ப்ளூ லைன். ஓகேவா? சோ கேண்டில்ஸ் ஓபன் ஆகிற கேண்டில்ஸ் என்ன ஆகும்னா, ஐயோ ப்ரோ ஸ்கிரீன் தெரியுதா? உங்க ஸ்கிரீன் தெரியுது ப்ரோ. ஜூம் வந்திருக்கு. என்ன எக்ஸ்டெண்ட் ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி ஓகே, பாருங்க ப்ரோ. கேண்டில்ஸ் தெரியுதுல? இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு இந்த ஸ்கிரீன் தெரியுது. இப்போ கேண்டில்ஸ் வந்துட்டு சிபிஆருக்கும் S1க்கும் நடுவுல இப்படி ஓபன் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி நடக்கும். ஒண்ணு என்னன்னா, கேண்டில்ஸ் அப்படியே நகர்ந்துட்டு வந்துட்டு ஒன்னு சப்போர்ட் S1ல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரிவர்சல் போட்டுட்டு சிபிஆருக்கு ரிவர்ஸ் அடிச்சிடும். ஓகேவா? சோ நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கேண்டில்ஸ் வந்துட்டு சிபிஆருக்கும் S1க்கும் நடுவுல ஓபன் ஆச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஒண்ணு நீங்க ஸ்கேல்பரா இருக்கிறீங்க அப்படின்னா S1 வரைக்கும் வருதா, நான் அங்க வந்து எக்ஸிட் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ஆயிடும். சரி ப்ரோ. இல்ல அது வந்து ரிவர்சல் போட்டுதா, அப்ப அந்த ரிவர்சல்ல நம்ம எடுக்கணும்னு சொல்லி எடுக்கணும். சரிங்க ப்ரோ. சோ இப்போ என்ன நீங்க பண்ணணும்னா, இப்போ இந்த கேண்டில்ஸ் ஓபன் ஆயிட்டு இந்த S1 வந்து டச் பண்ணுமா, அப்போ கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னா, இங்க ஓபன் ஆச்சா, S1 கிட்ட வரும்போது கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபுல்லா விக் போடுது. விக் போட்டு ரிவர்சல் காமிக்குது. அப்படி ரிவர்சல் காமிக்குது அப்படின்னாவே அது சிபிஆருக்கு போகுதுன்னு அர்த்தம். சிபிஆருக்கு போகுது, அது டிசிக்கு போகுமா, டெய்லி பிவட்டுக்கு போகுமா, பிசிக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, டிசி இருக்கா, அங்க புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டே இருங்க. ஓகேவா? நம்ம நிறைய ட்ரேட் பண்றோம், நிறைய ஏர்ன் பண்ணிட்டோம், ப்ராஃபிட்ல தான் நம்ம இப்ப வந்து விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணியோ இல்ல மல்டிபிள் லாட்ஸ் எடுத்தோ பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இப்பதான் நம்ம கத்துக்கிறோம், இப்பதான் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு லாட், அந்த ஒரு லாட்ல இப்ப ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி கொடுத்துருப்பீங்க, இந்த கிரீன் கேண்டிலுக்கு மேல என்ட்ரி கொடுத்துருப்பீங்களா? இங்க இருந்து சிபிஆருக்கு போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் போயிருக்கு. 100 பாயிண்ட்ல ஆப்ஷன்ஸ் ஒரு 30 பாயிண்ட் ஆச்சு போகுமா? நான் 5 பாயிண்ட்ல வந்துருவேன், எனக்கு பயம். அதுதான் ப்ரோ. நம்ம அதனால
நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் போதுமோ அதுல வெளில வந்துடும். நான் எப்பவுமே நான் ஆப்ஷன்ஸ் எடுத்தாலுமே சரி, இப்போ நான் ஸ்டாக் எடுத்தாலுமே சரி 1% எடுத்துட்டு நான் வெளில வந்துருவேன். சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ நான் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பாயிண்ட் 9 பாயிண்ட் அது எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி வெளில வந்துருவேன். ஆமா ப்ரோ, அதிகம் வேணாம். ஓகேவா? சோ இப்படிதான் ப்ரோ நம்ம ட்ரேட் எடுக்கணும். சோ இப்போ என்னன்னா இது வந்து ரிவர்சல் செட்டப். சிபிஆர் இது S1ல ரிவர்சல் போட்டுட்டு சிபிஆருக்கு போயிடுச்சு. ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சோ இது நடந்துருச்சா? இப்போ பாருங்க, இப்போ கேண்டில் சிபிஆருக்கும் S1க்கும் நடுவுல ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ கேண்டில்ஸ் அப்படியே வருது. சிபிஆர் S1ல ஒரு பிரேக் கொடுத்துருச்சு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ அடுத்த டார்கெட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், S1 கீழே S2 இருக்குமா? ஆமா ப்ரோ. அது வரைக்கும் தான் நீங்க டார்கெட்டே பார்க்கணும், அதுக்கு மேல பார்க்கணும். ஓகே ப்ரோ. சோ அதுவும் கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, if the candle closing below S1 and if it is closing below previous day low, then the target can be S2. ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ரோ. S1ல பிரேக் ஆகி ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் ஆச்சுன்னா நம்ம S2க்கு போலாம். ஓகே ப்ரோ. ஓகேவா? இப்போ இது ஒரு கேஸ் ப்ரோ. இப்போ இன்னொரு ஒரு கேஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் நியூ போயிடுறேன். சோ இதான் சிபிஆர். சம் கேஸ்ல ப்ரீவியஸ் டே லோ ஃபர்ஸ்ட் வரும், S1 ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் S2 செகண்ட் வரும். இதுவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் அப்படிதான். ப்ரீவியஸ் டே லோ S1க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓகே ப்ரோ. ஓகேவா? அப்போ நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது S1 கேண்டில் பிரேக் பண்ணுதா இல்லையா, இல்ல ரிவர்சல் போடுதா அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணா போதும். ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, கேண்டில்ஸ் வந்துட்டு S1க்கும் சிபிஆருக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா, ஒன்னு S1யும் ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு, க்ளோஸ் ஆச்சுன்னா S2க்கு போலாம். ஓகே ப்ரோ. அதே மாதிரி இஃப் சப்போஸ் கேண்டில்ஸ் வந்துட்டு ரிவர்சல் போடுது அப்படின்னா சிபிஆர் தொடலாம். ஓகே. ஓகேவா? அதே மாதிரி இந்த செட்டப் எல்லாமே வந்துட்டு 100% ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்க் ஆகாது ப்ரோ. ஓகே. ஓகேவா? எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 90% அக்யூரேசி வேணா என்ன பொறுத்த வரைக்கும் சிபிஆர்ல கொடுத்துருக்கு. அதுல பிரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் நேத்தோட எக்ஸாம்பிள் தான் செம்ம எக்ஸாம்பிள். இப்ப பாருங்க, S1 பிரேக் ஆயிடுச்சு. சாரி ப்ரோ, நேத்து எதுவுமே பண்ண முடியல. எந்த சைடு போகணும் ஒன்னும் புரிய மாட்டேன். நேத்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பிரேக் அடிச்சிருச்சு. ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாரு, ப்ரோ சப்போர்ட் பிரேக் ஆனோன்னு நான் S2 போவேன்னு நினைச்சேன் ப்ரோ, ஆனா நான் லாஸ்ட் தான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? சோ இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா பிரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதே மாதிரி இன்னொரு என்னன்னா, நீங்க இப்போ பாக்குறது எல்லாமே சிபிஆரும் டெய்லி பிவட் மட்டும்தான். இதுல வீக்லின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சரிங்களா? இப்போ வீக்லி மந்த்லி கான்செப்ட் போட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி. ஐயோ அப்டேட் ஆகல, ஒரு நிமிஷம். இப்ப வந்துருச்சு பாருங்க. இது அப்டேட் ஆகல. சோ இப்ப வீக்லி எல்லாமே போடுறேன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ நேத்து இந்த டெய்லி சப்போர்ட் ஒண்ணு பிரேக் ஆச்சா? ஆனவன என்ன சொல்லுவேன், அடுத்த சப்போர்ட் என்ன இருக்கோ அதுல எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன்னா. அடுத்த சப்போர்ட் என்ன இருக்கு? வீக்லி S1 இருக்கு, அங்க முடிஞ்சிருச்சு ட்ரேடே. அதுக்கப்புறம் என்னதான் அது க்ளோஸ் கீழே வச்சாலும் அது கேண்டில்ஸ் மேல கீழே மேல கீழே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த இடத்துல ட்ரேடே எடுக்க கூடாது நம்ம. ஆமாங்க ப்ரோ, ஏன்னா விக் இருக்கு, எல்லா இடத்துலயுமே விக் இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சது மேல ஒரு விக்கு, கீழே ஒரு விக்கு, இங்க ஒரு 3 விக்கு, இங்க விக்கு, எல்லாமே விக்கு தான் போட்டிருக்காது. சோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடே எடுத்துக்க கூடாது. சோ இது வந்து சிபிஆர் வச்சு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைன் சார்ட் போனீங்கன்னா நீங்க இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இங்க ஒன்னு போட்டுருக்கலாம் ப்ரோ. சரிங்களா? நான் என்ன பார்த்தேன்னா நான் வந்துட்டு ஃபாலிங் வெஜ், சரிங்களா? ஃபாலிங் வெஜ் பார்த்தோன்னா சரி ஓகே எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. 5 மினிட்ஸ்ல ஃபாலிங் வெஜ் மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி நீங்க 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புல்லிஷ் என்கல்பிங் போட்டு எனக்கு பக்காவான சிக்னல் கொடுத்துச்சு. சரிங்களா? சோ நம்ம காலையில ஏஞ்சி என்ன சார்ட் செட்டப் எடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ இந்த நம்ம இப்ப கத்துக்கிற சிபிஆர் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு கத்துக்கிற டைம்ல என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து என்னென்ன சப்போர்ட் இருக்கோ அங்க எடுத்துட்டு வெளில வந்துட்டே இருக்கும். சரி ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு இப்போ கேண்டில்ஸ் ஓப்பனிங் பிட்வீன் சிபிஆர் அண்ட் S1. ஓகே. இதே கான்செப்ட் தான் கேண்டில்ஸ் ஓப்பனிங் பிட்வீன் சிபிஆர் அண்ட் R1. ஓகே ப்ரோ. நான் ஏதாவது இருந்தா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் இப்போதைக்கு கிடைக்கல. நான் ஏதாவது இருந்தா உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். இங்க இது அப்போ வரும். R1 டச் ஆயிட்டு கீழே திருப்பி சிபிஆர் தொடும். ஆமா ப்ரோ, சிபிஆர் தொடும். அவ்வளவுதான். இதோ இங்க பாருங்க ப்ரோ, கேண்டில் வந்துட்டு சிபிஆருக்கும் R1க்கும் தொற்று இது நடுவுல தான் இருக்கு. சோ கேண்டில் என்ன இருக்குன்னா க்ளோஸ் அபவ் R1. சரி, க்ளோஸ் அபவ் R1. நம்ம இதுதான் சிபிஆர் அண்ட் கேண்டில்ஸ் பிட்வீன் சிபிஆர் அண்ட் ஓகே ஓகே. இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க ப்ரோ. சோ இப்போ கேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் பாத்தீங்கன்னா மேலதான் ஆரம்பிச்சிருக்கு, R1க்கு மேல ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா க்ளோஸ் எங்க வச்சிருக்குன்னா R1க்கும் சிபிஆருக்கும் நடுவுல வச்சிருக்கு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. சோ இது கேண்டில்ஸ் ஓபன், இது கேண்டில்ஸ் பிட்வீன் சிபிஆர் அண்ட் R1. சோ அது மேல எங்க ரெசிஸ்டன்ஸ் அடி வாங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஹைலயும் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஒன்லயும் தான் அடி வாங்கியிருக்கு. ஓகேவா? சோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு சப்போஸ் இங்க செல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டார்கெட் சிபிஆர் தான். ஓகே ப்ரோ. சிபிஆர்ல எடுத்துட்டு வந்துடணும். சிபிஆர் கீழே க்ளோஸ் அடிச்சிருச்சு, இன்னும் நம்ம ஃபர்தரா கீழே போகணும்னு நினைச்சா நம்மள ட்ராப் பண்ணி விட்டுரும். இங்க பாருங்க, டக்கு எவ்வளவு க்ளோஸ் வச்சாலும் கடைசியில ட்ராப் பண்ணி விட்டுருச்சு. நான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, S1 போகும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது ப்ரீவியஸ் டே லோவே இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? சோ என்னதான் கேண்டில் பிட்வீன் சிபிஆர் அண்ட் R1 இருந்தாலும் சரி, இல்ல கேண்டில்ஸ் பிட்வீன் சிபிஆர் அண்ட் S1 இருந்தாலும் சரி, நம்ம டார்கெட் எப்பவுமே வந்துட்டு சிபிஆர் வச்சுக்கோங்க. ரிவர்சல் வந்துச்சுன்னா, ரிவர்சல் வரல அப்படின்னா வந்துட்டு அது R2 நோக்கி போகும். அதுவும் R2 தான் உங்களோட அடுத்த டார்கெட்டா வைக்கணும். ஓகேவா ப்ரோ? சோ இதுதான் கேண்டில்ஸ் பிட்வீன் சிபிஆர் அண்ட் R1, சிபிஆர் அண்ட் S1 ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இதெல்லாம் ஓகேவா? இல்ல டவுட் எதுவும் இல்ல ப்ரோ. சோ இப்ப பாருங்க, இது கேண்டில்ஸ் ஓபன்ட் பிட்வீன் சிபிஆர் அண்ட் R1 ப்ரோ. கரெக்டா சொல்லணும்னா பக்காவா அது வந்து சப்போர்ட் எங்க எடுத்திருக்குன்னா ப்ரீவியஸ் டே லோல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துருச்சு. சோ இப்ப வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியும் இது வந்து சப்போர்ட் ப்ரீவியஸ் டே லோல எடுத்திருக்கிறதுனால R1 டச் ஆகும்ன்றது தெரியும். அதனால நீங்க R1 போய் டச் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதோட நீங்க அந்த ட்ரேடை எண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேஃப் ப்ரோ. ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே மந்த்லி பிவோட் இருக்கு. இதெல்லாம் பிரேக் பண்ணி சிபிஆருக்கு போகுமா அப்படின்றது டவுட் தான்.
சரி. So, ரொம்ப கன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க 15 மினிட்ஸ் போயிடுங்க. ஐயோ அது எங்க போச்சு? இதுதான் ப்ரோ அந்த எக்ஸாம்பிள். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு இந்த இதான் 15 மினிட் கேண்டில் 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். இதான் அந்த 15 மினிட் கேண்டில். இப்போ கேண்டில்ஸ் ஓபன்ட் பிட்வீன் சிபிஆர் அண்ட் S1 சாரி R1 அண்ட் சிபிஆர். இப்போ இன்னொரு என்ன பாத்தீங்கன்னா சப்போர்ட் எங்க எடுத்திருக்குன்னா ப்ரீவியஸ் டே லோல எடுத்திருக்கு. இங்க வச்சு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைல எடுத்திருக்கு. ஓகே ப்ரோ. சோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்க இதுக்கு மேல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதோட கரண்ட் பிரைஸ் என்ன 9238 இருக்கா? 9200 CE எடுத்துக்கோங்க. 9200 CE. ஓகே ப்ரோ. ஆமா 9200 CE எடுத்துக்கோங்க. 9200 CE எடுத்துட்டு உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் இதுதான். ஓகே ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட லோ ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேவா? நான் எப்பவுமே ஸ்விங் லோ தான் வைப்பேன். 5 மினிட்ஸ் போவேன். அது ஸ்விங் லோ கரெக்டா இருக்கும். ஆமா ஸ்விங் லோ வச்சிட்டு நான் அதுல தான் ப்ரோ ட்ரேட் பண்ணுவேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதுல எப்படி நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுதான் பார்க்கணும். சரிங்க ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு கேண்டில் வந்துட்டு ஓபன் ஆகுறது வந்து ப்ரீவியஸ் டே ஹைல சப்போர்ட் எடுத்திருக்குன்னு தெரியுது. உங்களோட சப்போர்ட் உங்களோட டார்கெட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ்ன்றது R1ன்றது தெரிஞ்சிருச்சு. இதோட ஃபர்தரா மேல போகுமா போகாதா அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இது இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரே நிமிஷம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு ஆனா வர மாட்டேங்குது. வரல ப்ரோ. சரி விடுங்க, நம்ம இதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். சோ இப்போ பாத்தீங்கன்னா சோ உங்களோட அடுத்த ஸ்விங் லோ எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் லோ, கரெக்டா? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க ஃபர்தரா ட்ரேட் வந்துட்டு ஹோல்ட் பண்ண போறீங்க. ட்ரேட் வந்துருச்சு, நான் R1ல எடுத்துட்டேன், ஒரு 10 லாட் எடுத்து 5 லாட் செல் பண்ணிட்டேன், இன்னொரு 5 லாட் என்கிட்ட இருக்கு. அதுக்கு நான் என்ன இது வைக்கணும், அதாவது SL வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம இந்த SL வச்சிருப்போம் ப்ரோ. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த கேண்டில் வந்துட்டு இங்க பிரேக் ஆகுதா, அப்போ உங்களோட SL இங்க மாத்திக்கணும். கிட்டத்தட்ட அட் காஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சோ ஃபர்தரா கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். என்னதான் அது இவ்வளவு தூரம் கீழே வந்தாலுமே நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபர்தரா பிரேக் கொடுக்குதா, ஆமா ப்ரோ, அப்போ உங்களோட SL இங்க மாத்திக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. தைரியமா நீங்க அந்த இடத்த SL போட்டுட்டு மறந்துடலாம். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட டார்கெட் எங்க வைக்கணும்னா R2ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா தப்பு. அடுத்த டார்கெட் எங்க இருக்குன்னா ப்ரீவியஸ் வீக் ஹை தான். ப்ரீவியஸ் வீக் ஹை ரொம்ப பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது அசால்ட்டா மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிடும். சோ இந்த இடத்துல நீங்க உங்க டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளில வர பார்க்கணும். அப்படி இல்ல இதுக்கு மேலே நான் ஹோல்டு பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு ரெண்டு லாட்டை புக் பண்ணிட்டு 2 லாட்டா 3 லாட்டா புக் பண்ணிட்டு உங்க SL இங்க மாத்திக்கணும். ஓகேவா ப்ரோ? சோ அதுக்கப்புறம் கன்ஃபார்மா உங்க SL ஹிட் ஆயிடும், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா ப்ரோ? ஆனா திருப்பி பாத்தீங்கன்னா இதே இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஆனா இவ்வளவு தடவை பேஷன்ஸோட ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் யாராலுமே வெயிட் பண்ண முடியாது ப்ரோ. ஓகேவா? ஆப்ஷன் செல்லர்ஸ் வேணா வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படியும் அவனுங்களுக்கு தெரிஞ்சிடும், எப்படியும் அது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் R2 சப்போர்ட் S2 அது வந்துட்டு தாண்ட போறது கிடையாது. சோ என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு பிரீமியம் டிகே ஆகும்ன்றது அவனுங்களுக்கு தெரியும். சோ அதனால அவனுங்க ஹோல்டு பண்ணுவானுங்க ப்ரோ. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு whenever a candle is opening between R1 and S1 and R1 and CPR and S1 and CPR. ஓகேவா ப்ரோ? சோ கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னா நீங்க கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது, க்ளோஸ் எப்படி இருக்கு, விக் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பிரைஸ் ஆக்ஷன் படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 hour டெய்லி இல்லனா 1 hour 15 மினிட்ஸ்ல போட்டு வச்சிருங்க. ஓகேவா? சோ இது பேஸ் பண்ணி தான் மோஸ்டா வந்து கேண்டில்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். சிபிஆர் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். சோ ஒண்ணு சிபிஆர்ல போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு திருப்பி நம்ம டார்கெட்டை நோக்கி வரலாம், இல்ல சிபிஆரோட ரிஜெக்ட் ஆகிற இடத்துல நீங்க டார்கெட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம்.
ஓகே ப்ரோ. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, இப்போ R1க்கு மேல சரிங்களா, இல்ல R2க்கு மேல அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே. அதே மாதிரி S1க்கு கீழ S2க்கு கீழனா என்ன ஆகும்? ஓகே ப்ரோ. ஓகேவா ப்ரோ? சோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு பாப்போம். இப்போ above R1. சோ இப்போ கேண்டில் வந்துட்டு above R1 ஓபன் ஆயிடுச்சா? சோ கேண்டிலும் ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான். ஆமா ப்ரோ. இப்போ என்னதான் இந்த இடத்துல நீங்க டோஜி போடுதுன்னு பார்த்தாலும் இந்த 15 மினிட்ஸ் ஹைக்கு மேல ஒரு என்ட்ரி குடுக்குறீங்க, கேண்டில்ஸ் வந்து R1க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ் ஹைக்கு மேல ஒரு என்ட்ரி குடுக்குறீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா கேண்டில்ஸ் ரொம்ப ஸ்லோவா மொமெண்டம் கொடுத்துட்டு அது டார்கெட்டை நோக்கி போயிடும். ஆனா ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஆப்ஷன் பிரைஸ் இங்க எடுக்கும் போது 100 ரூபாய் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோ ஆயிட்டு இங்க போகும்போது 100 ரூபாய் தான் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, எப்போ இந்த மாதிரி நிறைய டோஜி வந்துட்டே இருக்கோ அந்த டைம்ல ஏதாச்சும் ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்னா எக்ஸிட் ஆயிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போகும்போது ரிஜெக்ஷன் ஆகுதா இல்ல க்ளோஸ் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணா ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு 2 பாயிண்ட் தான் ஏறி இருக்கும். ஆனா இது ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போறதுக்கு 5 பாயிண்ட் ஏறி இருக்கும். ஓகேவா ப்ரோ? சோ அதனால இப்போ வந்துட்டு whenever the candle வந்துட்டு R1க்கு மேல ஓபன் ஆகுது, அப்படி R1க்கு மேல க்ளோஸ் வைக்குது 15 மினிட்ஸ்ல அப்படின்னா அது R2 நோக்கி போறது வந்துட்டு 90% வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையும் அது பிரேக் ஆயிருக்கணும், இல்ல ப்ரீவியஸ் டே ஹைல சப்போர்ட் எடுத்திருக்கணும். ஓகேவா? சோ இது ஒரு சினாரியோ. இப்போ இன்னொரு ஒரு சினாரியோ காமிக்கிறேன். சோ இப்போ R1க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சா கேண்டில், 3 கேண்டில். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல கேண்டில் க்ளோஸ் இருக்கு, அதனால அது வந்து R2 வரைக்கும் போயிடுச்சு. அதோட பேசாம விட்டுறணும். இப்ப பாருங்க கரெக்டா அது ரிஜெக்ட் ஆயிட்டு R1யும் பிரேக் ஆகி சிபிஆர் நோக்கி சிபிஆரும் பிரேக் பண்ணிடுச்சு. நான் ஏன் இந்த சினாரியோ உங்களுக்கு காமிச்சேன்னா, நம்மளோட அடுத்த சப்போர்ட் என்ன, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதுலயே நம்ம புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப். ஏன்னா மார்க்கெட் 90% நம்ம நினைக்கிற அந்த நம்ம தியரி ஒர்க் பண்ணாலும் 10%ல இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஏன் இந்த ரிஜெக்ஷன் கொடுத்தது? இங்க ஒரு எல்லோ கலர் கிராஸ் லைன் போதா, அங்கதான் ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு, அந்த ட்ரெண்ட் லைன்ல அது ரிஜெக்ட் ஆச்சு. சரிங்களா ப்ரோ? சோ சிபிஆரும் பிரைஸ் ஆக்ஷனும் நீங்க ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எட்ஜ் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். எட்ஜ்னா ப்ராஃபிட் மேக்கர் ப்ராபபிலிட்டி ப்ரோ. ப்ராஃபிட் எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்றத எட்ஜ் சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்துட்டு above R1. இப்போ below S1 பாப்போம். below S1 தான் நேத்து வந்து எக்ஸாம்பிள் ப்ரோ. சோ below S1 பாத்தீங்கன்னா S1ல பிரேக் ஆயிடுச்சு, உங்களோட டார்கெட் எங்க இருக்கணும்னா S2 தான். அதோட முடிச்சுட்டு வந்துட்டா நம்மளுக்கு சேஃபர். இன்னும் நம்ம நிறைய போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்ல. சப்போஸ் இருக்கு அப்படின்னா ட்ராப் பண்ணிடும். ஓகேவா ப்ரோ? அதே மாதிரி இன்னொரு ஒன்னு பிரைஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், டபுள் பாட்டம் போட்டிருக்கு. கரெக்டா ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. சோ அதனாலதான் அதோட மூவ்மெண்ட் நல்ல வைல்டா போச்சு. ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் பண்ணி அது நல்ல மேல எங்கேயோ போயிடுச்சு. சரிங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா,
இப்போ above R2 பார்க்க போறோம் bro. ஓகே ப்ரோ. சோ இப்போ above R2 ஓபன் above R2 கேண்டில் கிரீனா ஓபன் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மா R3 R4 டச் பண்ணும் bro. ஓகே. சப்போஸ் அது ரிஜெக்ட் ஆயிட்டே வருது, ஏதாவது ஒரு மந்த்லி பிவட்டோ இல்ல டெய்லி ரெசிஸ்டன்ஸோ இல்ல வீக்லில ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால ரிஜெக்ட் ஆயிட்டு வருதுன்னா அது பெரிய ஃபாலுக்கு எடுத்துட்டு போகும். ஓகேவா? ஏன்னா அது கேப் அப்பே எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்னு பாருங்க. R2 வரைக்கும் போயிருக்குன்னா சிபிஆர்ல இருந்து R2 ஓட கேப் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, எப்பவுமே R2 போனா நம்ம செல்லு தான் எடுக்கணும். அதுதான் கேண்டில் பொறுத்து எடுங்க ப்ரோ, கேண்டில் பொறுத்து எடுக்க பாருங்க. ஏன்னா சப்போஸ் கேண்டில் நல்லா புல்லிஷா தான் இருக்கு அப்படின்னா அது R3 R4 டக்குன்னு டச் பண்ணிரும். R3 R4 டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு என்னன்னா, இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன். சிபிஆர் கேண்டில்ல அட்ராக்ட் பண்ணும். சோ எவ்வளவு கேப் அதிகமா இருக்கோ அவ்வளவு சிபிஆர் என்ன பண்ணும்னா கேண்டில்ஸை அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டே தான் வரும். ஓகேவா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே. சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. R2க்கு மேல ஓபன் ஆச்சு. R2க்கு மேல ஓபன் ஆகும் போதே என்ன கேண்டில் போட்டிருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு ஹேமர் போட்டிருக்கு. ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் அது கரெக்டா R3 நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா கேண்டிலோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் 5 மினிட் கேண்டிலோட ஃபார்மேஷன் இல்ல ஒரு 15 மினிட் கேண்டிலோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டோ இல்ல அடுத்த ரெசிஸ்டன்ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா ப்ரோ? ஓகே. இதுதான் above R2க்கு உள்ள எக்ஸாம்பிள். சோ இப்போ below S2 பார்ப்போம். சோ below S2ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கா? அது அடுத்த சப்போர்ட்டை நோக்கி கரெக்டா போயிடுச்சு பாருங்க. புரியுதா ப்ரோ? சோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ below S4 பார்ப்போம். இப்போ below S4ல தான் ப்ரோ ஒரு ட்விஸ்டே நடக்கும். எனக்கு எப்பவுமே நான் என்னோட வீக்குன்னு நான் இந்த இடத்துல ஒரு வீக் அப்படின்னா நான் இந்த இடத்துல தான் சொல்லுவேன். ஏன்னா below S4க்கும் above R4க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. S5 R5 கிடையாது. ஆமா ப்ரோ. சோ நம்மளுக்கு அடுத்து எங்க போவோனே நம்மளால சொல்ல முடியாது. ஹலோ கேக்குது ப்ரோ. புரியுதா ப்ரோ? புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு நான் சிபிஆர் மறைச்சிடுறேன். ஸ்விங் லோ ஸ்விங் ஹை வச்சு டார்கெட் வச்சு இந்த ஒரே நிமிஷம் கேண்டிலே காணும். இது below S4 ப்ரோ. சிபிஆர் ஓபன் பண்ணிடுறேன். தெரியுதா ப்ரோ? below S4 டெய்லி S4 இங்க இருக்கு, அதுக்கு கீழே ஓபன் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி டைம்ல என்ன சொல்லுவேன்னா ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணிக்கோ. 15 மினிட்ஸோட ஹை லோவோட போட்டுருங்க. சரிங்களா? 15 மினிட்ஸ் ஹைய பிரேக் பண்ண உடனே which means இந்த மாதிரி புல் பேக் ஆயிட்டு வருதுன்னா ஓகே. புல் பேக் ஆகாம வருதுன்னா நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அந்த ட்ரேடை. சரிங்க. ஏன்னா அது ஒரு கேண்டில்லே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நம்மளால என்ட்ரி எடுக்க முடியாது, எக்ஸிட்டும் ஆக முடியாது. சரி. சோ இப்போ இந்த ட்ரேட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புல் பேக்கோட வந்திருக்கா? அடுத்து 1.618 அடுத்து 2.618 அழகா போயிடும். ஓகேவா ப்ரோ? இது எதுக்குன்னா சப்போஸ் கேண்டில் வந்துட்டு S4க்கு கீழே வருது, R4க்கு மேல போகுது, நம்மளுக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டெய்லில தெரியாது நம்மளுக்கு. கரெக்டா? ஆமாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன். சரிங்க. ஓகேவா? இப்ப சப்போஸ் வீக்லி S2 கொடுத்திருந்தா கூட நம்மளுக்கு ஏதாவது வந்திருக்கும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தான் வரும். இங்க பாருங்க வீக்லி S2 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. தெரியுதா ப்ரோ?
நம்மளுக்கே டார்கெட் இங்கேயே முடிஞ்சு போயிருச்சு. மந்த்லி பிவட்ல வந்துட்டு அது ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருச்சு. சோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு எங்க அடுத்த சப்போர்ட் இருக்கு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு எங்க வந்துட்டு மார்க்கெட் நிக்க போகுதுன்னு ஐடியா வரல அப்படின்னா ஒன்னு பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமே கேண்டில்ஸ் ஒன்னு சிபிஆர்ல ஓபன் ஆகும். சிபிஆர்ல ஓபன் ஆச்சு அப்படின்னா அதோட டார்கெட் வந்துட்டு ஒன்னு R1 இல்ல S1, இல்லைன்னா அன்னைக்கு பூராமே அது சிபிஆர்லயே சுத்திட்டே முடிஞ்சிடும். இல்ல கேண்டில்ஸ் வந்துட்டு பிட்வீன் R1 அண்ட் சிபிஆர் இல்ல பிட்வீன் S1 அண்ட் சிபிஆர் ஓபன் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ஒன்னு R1 இல்ல S1 உடைச்சிட்டு S2 R2க்கு போயிடும். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும்னா ரிவர்சல் எடுத்து சிபிஆர் டச் பண்ண போகும். ஓகேவா? சோ அடுத்து கேண்டில்ஸ் ஒன்னு அபவ் R1 இல்லனா பிலோ S1 ஓபன் ஆகும். அப்போ கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அது S2க்கும் இல்ல R2க்கும் போகும். இல்ல ப்ரீவியஸ் டே ஹை இல்ல ப்ரீவியஸ் டே லோல ரிஜெக்ட் ஆயிட்டு திருப்பி சிபிஆர் நோக்கி வரலாம். R2 S2க்கு அந்த மாதிரி அபவ் R2 பிலோ S2 எல்லாம் ஓபன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கேப் அப் ஆயிட்டு அது வந்துட்டு ரெட் கலர்ல கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வருதுன்னு அர்த்தம். சப்போஸ் கிரீன் கலர்ல கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு மேலதான் போகுதுன்னா அது மேல போயிடும். R4 S4க்கு அப்புறம் கேண்டில் ஓபன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்ற போது ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணி 1.618ல வெளில வர பாருங்க. ஆனா 2.618 வரைக்கும் போலாம். எப்படியுமே நீங்க வந்து கேண்டில் வந்துட்டு பை பண்றீங்களோ செல் பண்றீங்களோ அந்த கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. எக்கச்சக்கமா விக்ஸா போட்டுட்டே வருது அப்படின்னா ஒரு என்ன பண்ணுங்கன்னா அந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு இல்ல என்டரே ஆகாம ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நம்மளுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படி விக்ஸ் வருதுன்னா மார்க்கெட் இப்படி நடக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வரும். ஆமா ப்ரோ. நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட் பாருங்க. ஆனா நிஃப்டில ட்ரேட் பண்ண பாருங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி எப்படின்னா இப்போ உங்களுக்கு இங்க இருந்து இந்த கேண்டில் வந்துச்சா, இப்போ ஒரு 3 கேண்டில் வந்திருக்கா, அதுக்கு ஒரு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும். திருப்பி இந்த கிரீன் கேண்டில் வந்துச்சா, அதுக்கு ஒரு 30 பாயிண்ட் எடுத்துட்டு போயிடும். சோ வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்துட்டு நம்மளுக்கு பயம் தான் வரும். என்னடா வந்த ப்ராஃபிட்டும் போயிருமோ அப்படின்ற மாதிரி தான் வரும். ஆமா பேங்க் நிஃப்டில. சோ அதனால எதுவோ பேங்க் நிஃப்டியா இருந்தாலும் நிஃப்டியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத போட்டு பாருங்க. ஒரு ஒரு 10 நாள் ஒரு 2 வாரம் அதாவது 2 ஒர்க்கிங் டேஸ் இருக்குல்ல, 2 வீக்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 10 நாள் ஒர்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 வீக் என்ன பண்ணுங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணி பாருங்க என்ன ஆகுது எப்படி ஆகுதுன்னு பாருங்க. சப்போஸ் திருப்பி நம்ம பிரச்சனை பண்றோம், திருப்பி நம்ம லாஸ் ஆகுதுன்னா திருப்பி நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. திருப்பி நீங்க வந்துட்டு வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைக்கணும்னா ஓகே நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. சோ என்ன ஆகும்னா இப்ப பிவட்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் பாருங்க சாப்டர் 6 அது இதுன்னு எல்லாமே போட்டு வச்சிருப்பேன். சோ இதுக்குள்ளதான் நீங்க போயிட்டு நீங்க பாருங்க மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, மார்க்கெட் எப்படி இருக்கு. சிபிஆர் நிஃப்டிக்கு தனியா போட்டு வச்சிருப்பேன். இந்த மாதிரிலாம் நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க போட்டு வைங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுல எழுதிருங்க. இப்ப ஓப்பன் பிட்வீன் சிபிஆர் அண்ட் S1 போட்டுட்டு அன்னைக்கு அக்செப்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது எழுதுங்க. இப்ப எங்க பாத்தீங்கன்னா கேண்டில் ஓபன் பிட்வீன் சிபிஆர் அண்ட் R1 சிபிஆர் அண்ட் S1 போயிட்டு சிபிஆர்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி S1க்கு போயிருக்கு. சோ இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே சோ இந்த சார்ட்ல வந்து இப்படி நடந்திருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏன் அது போய் சிபிஆர் தொட்டுச்சு, கேண்டில் அப்போ வீக்கா இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கேண்டில் வந்து வீக். இந்த தேர்ட் கேண்டில் ஃபோர்த் கேண்டில் பாத்தீங்கன்னா வீக்ஸ் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேண்டில் நல்லா 2 கேண்டிலுமே நல்ல ரெட் கேண்டிலா வந்துட்டு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட வந்து இங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மந்த்லோல டச் ஆயிட்டு அங்கேயே சுத்திட்டு மேல போயிடுச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சப்போர்ட்லயே போயிடலாம், அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல வெளில வந்துடலாம். சோ இப்படி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்களே பண்ண உங்களுக்கே அது அழகா புரிய வந்துடும். மெயினா இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. மெயினா இந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸி.